ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமை உள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமானவருக்கு மகிமை உண்டாவதாக. எம்மட்டுமாய் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவர் பரிசுத்த திருநாமத்தை மகத்துவப்படுத்தும்படியாய் தகப்பன் பாராட்டின கிருபைகளுக்காய் அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். தகப்பனே, இப்பொழுதும் கூட என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். உங்க சத்தம் மாத்திரம் துணிக்கட்டும். அப்பா, நீங்க பேசுங்க. உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கைகள் மறுரூபமாகும்படியாய், எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் தகப்பனை புதுப்பிக்கப்படும்படியாய், அப்பா, எங்கள் பரிசுத்த ஜீவியம் ஊன்ற கட்டப்படும்படியாய் தகப்பனே நீங்க பேசுங்கப்பா. உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான டிசம்பர் மாதத்துக்கும் இந்த டிசம்பர் 2021 ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விண்ணக தேவனே நம்ம மன்னகத்துக்கு பரிசாய் வந்ததை கொண்டாடுகிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஓ லாஷீனமே யப்யோரஷ்யான மரேகபுர, மகத்துவங்களின் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்டார், நமக்காக பிறந்திருக்கிறார். நாம் வாழ்ந்திருக்கும்படியா, நாம் செழித்திருக்கும்படியா, நாம் விடுதலையோடு வாழும்படியா, பரிசுத்தமாய் வாழும்படியா, பரலோகத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனாய் பிறந்தவர் அவர் ஆதியில எப்படி இருந்தாரா? வார்த்தையா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியில எப்படி இருந்தாரு? வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையானவர் தான் தேவனானவர், தேவனானவர் தான் வார்த்தையானவர். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானவர். ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவர், அவர் மகத்துவமானவைகளை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில வார்த்தை தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையானவரா இருக்கிறார்.
அந்த வார்த்தை தேவனோடு இருக்கிறார். அவர்தான் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வேற இல்லை, வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வேற இல்லை. பாருங்க, இப்ப நம்ம பேசுறோம்னா நம்ம வார்த்தை வேற, நம்ம வேறன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவங்க பேசுனாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல. நம்ம வார்த்தை அப்ப பாருங்க, நம்ம தான் நம்ம வார்த்தையா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அப்படி வார்த்தையானவரா வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுது. அது எப்படி புறப்படுது? யோவான் பார்க்கிறாரு, 2 புறமும் கருக்குள்ள பட்டயங்கள் போல ஒரு வாயில வந்து வெளியே வருதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை கூனையும் கணுக்களையும் கூட தனித்தனியா பிரிச்சிரும். அந்த அளவுக்கு வகை இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பனா இருக்குது. அது உள்ளும் புறமும் வேலை செய்யும். அந்த பக்கமும் வெட்டும், இந்த பக்கமும் வெட்டும். இருபுறமும் அது வேலை பார்க்கும். அல்லேலூயா. உணர்த்தி கொடுக்கும். அல்லேலூயா. இருளின் வல்லமைகளையும் கிரியைகளையும் துண்டாடி போடும். பாத்தீங்கன்னா, சோர்ந்து போன நொந்து போனவங்களை திடப்படுத்தி பலப்படுத்தியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அசாத்தியமானது, அசாத்தியமான வல்லமை உள்ளது. அதனாலதான் நம்ம எவ்வளவு சாட்சிகள் கேட்கிறோம். ஆண்டவருடைய வசனம் வந்துச்சு, அந்த வசனம் யாரோ பேசினாங்க, எங்கேயோ கேட்டுச்சு, இல்ல ஏதோ புத்தகத்துல வாசிச்சோம், இல்ல யாரோ சொன்னாங்க, அது எங்களை என்ன பண்ணுச்சு? பலப்படுத்துச்சு, அப்படி தைரியப்படுத்துச்சு. அந்த வசனம் எங்களுக்கு திடனை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆயிரமான சாட்சிகளை கேட்டுட்டேதான் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகாது. அதனாலதான் ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு எளிய வழியா, ரட்சிப்பின் மேன்மைக்கு அவரே விண்ணகத்தை விட்டு மண்ணகத்துக்கு வந்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பிரசங்கம் தான் பண்ண சொல்றார், அறிவிக்கதான் சொல்றார். அல்லேலூயா. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால ரட்சிக்கிறது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறதா? என்னப்போ ஒன்னையில ஒரு 4 வார்த்தை பேசினா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் அவ்வளவு கிரியை செய்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்யுதுப்பா, மழை பெய்ஞ்சோன்னு பாருங்களா, அழகா சும்மா கிடந்த இடம்லாம் முளைச்சு கிடக்கும். அழகா புல்லும் செடிகளும் அதுவும் இதுவும் நல்லா எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு தனி அழகு வந்துருது. அந்த இலைகளுக்கும் செடிகளுக்கும் மரத்துக்கும் ஒரு தனி அழகு வந்துருது. சொன்ன மாதிரி எல்லாம் அழகா சிரிக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தனி செழிப்பு நம்ம பார்க்கும் போதே தெரியுது. அப்ப அது எப்படி மழை பொழியும் போது அந்த விதைகள் எல்லாம் முளைப்பிக்கப்படுதோ, அதே போல ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வசனம் இறங்குச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது நான் என்ன காரியமா அனுப்புறனோ அதை செஞ்சு முடிச்சுட்டுதான் என்கிட்ட வரும். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லமை உள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதமானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியில வார்த்தையா இருக்கிறவர், தேவனா இருக்கிறவர், அப்படியே தேவனோடு இசைந்து இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, எல்லாம் அவராலதான் உண்டாயிற்றான், அவராலே இல்லாம ஒண்ணுமே உண்டாகலையா? ஏன் நம்ம ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம், ஆண்டவர் வசனம் பேசுறார், உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்றாரு. அழகழகா அழகழகா அப்படியே உருவாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள் உருவாகுது, பூமி உருவாகுது, சமுத்திரங்கள் உருவாகுது, வெட்டாந்தரை உருவாகுது. பாருங்க, அப்படியே மரம் செடி கொடிகள் உருவாகுது, விளக்குகள் எல்லாம் உருவாகுது, மாம்ச ஜீவ ராசிகள் எல்லாம் உருவாகுது. தேவன் தான் சகலத்தையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. கடைசியில சிருஷ்டிகள் எல்லாம் பிரதான சிருஷ்டியாய் மனிதன் என்ன பண்றாரு? அழகா மண்ணை எடுத்து அந்த பாருங்க, அதை பிரசஞ்சி ஒரு உருவமா செஞ்சு குனிஞ்சு அவனுடைய அந்த நாசியில ஊதுறாரு. அல்லேலூயா. அவருடைய சுவாசம் போன உடனே அவன் ஜீவாத்மாவை அப்படியே எழுப்பி நிக்கிறான், உயிருள்ள மனுஷனா எழுப்பி நிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனமான அவயங்கள்
அப்படியே உயிருள்ள மனுஷனா பாருங்க, அவர் சுவாசம் அவர் ஊறுகிறாரு நாசில, அந்த சுவாசம் எவ்வளவு மேன்மையானது. அல்லேலூயா. அப்படியே சிருஷ்டிப்பின் வல்லமை, அவர் வார்த்தையும் வல்லமைதான், அவர் சுவாசமும் வல்லமைதான், அவர் ஆவியும் வல்லமைதான், அவருடைய காரியங்கள் எல்லாமே மகிமையின் அற்புதங்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உருவாக்குறார், பார்க்கிறாரு எல்லாத்துக்கும். பாருங்களேன், அவர் படைச்ச எல்லா ஜீவராசிகளுக்கும் பேர் வைக்கிறதுக்கு ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார். என் பிள்ளை என் சாயலின்படி என் உருவத்தின்படி நான் உருவாக்கி இருக்கேன், என் பிள்ளை எல்லாத்துக்கும் பேர் வைக்கட்டும். பாருங்க, எவ்வளவு ஆயிரமான பேரை உண்டாக்கப்பட்ட நாள்ல ஆதாம் வைக்கிறார். அவ்வளோ ஞானம். ஏன்னா தேவனுடைய சாயல்ன்றதுனால தெய்வ ஞானம் அப்படி நிரம்பி இருக்குது. அல்லேலூயா. வச்ச பேரை திரும்பி மாத்தி வச்சிருல, குழப்பிக்கிறல. பாருங்க, எல்லாத்தையும் தெளிவா அதாவது அப்படி பார்க்கிறாரு. பார்க்கும் போதே அந்த தேவனுடைய வல்லமையும் பிரகாசமும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ற பெயரை சரியா வைக்கிறதுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குது. அல்லேலூயா. அழக வச்சு முடிக்கிறார். தேவன் பார்க்கிறார், என் பிள்ளைக்கு ஏற்ற துணை இல்லை. பாருங்க, அழக அயர்ந்த நித்திரை வர பண்ணினாராம். விழா எலும்புல ஒரு எலும்பு உருவனாராம், ஒரு பெண்ணா உருவாக்குறார். அல்லேலூயா. ஆதாம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறார். அப்ப அவரு மயக்கத்துல இருந்தாலும் எல்லா காரியங்களையும் பார்த்துட்டே தான் இருந்திருக்கிறார். பாருங்க, அப்படியே தரிசனம் பார்க்குற மாதிரி சொப்பனம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே தான் இருந்திருக்கிறார். உண்மைக்கு இந்த மயக்க மருந்து ஆப்ரேஷன்லாம் பண்றதுக்கு இந்த அனஸ்தீசியா கொடுக்குறாங்க பாருங்க, அதை கண்டுபிடிச்ச அந்த அவரு தேவனுடைய பிள்ளை. இந்த பகுதியை வாசிக்கும் போதுதான் அப்ப ஆண்டவர் வந்து அப்படி அவர் ஒரு எலும்பை உருவாருன்னா ஒரு ஆப்ரேஷன் தானே பண்ணி எடுக்கிறாரு. அப்ப அவன் வலி இல்லாம அவன் தூங்குறான் தானே, அப்ப அந்த மாதிரி ஒரு எதனா ஒரு மருந்து இருந்தா நல்லா தானே இருக்கும். அப்படி பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் அந்த வேதத்தை வாசிக்கும் போது கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் போட்ட அந்த ஞானத்தின் வித்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது அப்ப அவர் ஜெபத்தோட கூட அதை ஆண்டவரே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த அனஸ்தீசியாவை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ கொடுமையான வலி இல்லாம வேதனை இல்லாம எவ்வளோ ஆபரேஷன் நடக்குது. அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அழகா இடம் எடுக்கிறாரு, மனுஷிய உருவாக்குறாரு. பாருங்க, ஆமாம் எழுந்த உடனே அழகா சொல்லலாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் ஜீவன் உள்ளவருக்கு எல்லாம் தாயாய் இருக்கிறாள், அதனால இவள் ஏவாள் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வைக்கும் போது இப்படிதான் அவர் பார்க்கும் போது அவருக்கு தெரியும் அதனுடைய சுவாபங்கள், அதற்கு என்ன பேர் வைக்கணும், அந்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அப்படி பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் தெரியுது. அல்லேலூயா. அதான் சொல்றார், மனுஷன் என்ன பண்றான்னா முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தின் நினைவுகளையும் ஏக்கங்களையும் வாஞ்சைகளையும் அவர் அறிந்தவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பாவை குறிச்சு பூமியில் அவர் ஊழியம் செய்யும் போது நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அவருக்கு மனுஷனை பத்தி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெளிவா தெரியுது. அல்லேலூயா. அவங்க யோசிக்கிறதுக்கு கூட ஆண்டவர் பதில் சொன்னார். நீங்க என்ன இப்படி உங்க இருதயங்களில் பொல்லாதவனைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு சரியான காரியங்களை என்ன பண்றாரு, விலக்கி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி 4ல இருந்து வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் என்ன இருக்குதான், ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்க, அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன் தான் நமக்கு எப்படி இருக்கு, ஒளியா இருக்கு. அவர் ஊதுற அந்த சுவாசம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய நாசியிலையும் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் பாருங்க, அதான் எல்லாருமே சாதாரண பேச்சுவார்த்தையே சொல்லலாம், சுவாசம் போச்சுன்னா
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சுவாசம் ஜீவனா இருக்குது. அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜீவன் நமக்கு எப்படி இருக்குதான்? ஒளியா இருக்கிறது. நம்முடைய ஆவி வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் கொடுத்த அந்த தீபம் தான் நம்மளுடைய ஜீவனா இருக்குது, நம்ம உயிரா இருக்குது. அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்முடைய ஜீவனா இருந்து அது பிரகாசிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி எங்க பிரகாசிக்குதான்? இருளில பிரகாசிக்குது. ஆனா இருள் என்ன பண்ணல? பற்றி கொள்ளவில்லை. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா எத்தனை மகத்துவம் உள்ளவரா, மகிமையானவரா ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசம் பண்றார். அவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்களோ அறியாம இருக்கிறாங்களோ, தேவனே இல்லைன்னு சொல்ற ஆளா இருக்கிறாங்களோ, இல்ல தேவனுக்கு எதிராக கிரியை செய்யற ஆளா இருக்கிறாங்களோ, அவங்க தேவனுடைய ஆவியாலும் சுவாசத்தினாலும் அவர் ஜீவனாலும் நிரப்பப்பட்டவங்களாதான் இருக்கிறாங்க. அவங்க அறியறாங்களோ அறியலையோ, தேவன் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதனாலதான் தேவன் ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி வச்சிருக்கிறார். பாருங்க, அது கரெக்டா எல்லாத்தையும் உணர்த்தி கொடுக்குது. தப்பு, சரி, செய்யணும், செய்யக்கூடாது, இல்ல பேசலாம், பேசக்கூடாது, எல்லாத்தையும் அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது. அந்த மனசாட்சி அப்படி தப்பு செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுது? அவங்களுக்கு வாதிக்குது, பேசுது, சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். முன்ன கூடி வர கரெக்டா 6 மாசத்துக்கு முன்னாடி உருவானவர். அல்லேலூயா. நம்ம இந்த மாதம் ஃபுல்லா யோவான் ஸ்நானகன் உருவான கதையும் நம்ம வரலாறு, கதைன்னு சொல்லக்கூடாது, வரலாறு, அதையும் நம்ம என்ன பண்ணணும்? வாசிச்சு தியானிச்சோம். அல்லேலூயா. எப்படி கபிரியேல் தூதன் போய் அவங்க அப்பா சகரியாவுக்கு பேசி அவர் எப்படி அந்த தேவனால் அனுப்பப்பட்டவர், விசேஷ விதமாய் அனுப்பப்பட்டவர். அவர் எதுக்காக வந்திருக்கிறாரா? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆமென். ஒளியான இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு அவர் சாட்சியாய் விசேஷித்த அழைப்பாய் அழைக்கப்பட்டு பிறந்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளி யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஸ்தானத்துல, அந்த இடத்துல நம்ம யாரையுமே வச்சிடக்கூடாது. எந்த புனிதர்களை வச்சிடக்கூடாது, யாரையுமே வச்சிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய மேன்மைகள் வித்தியாசம், அழைப்புகள் வித்தியாசம். பாருங்க, யோவான் தேவனால் அப்படி தெரிஞ்செடுக்கப்பட்டு விசேஷ விதமா அனுப்பப்படுறார். இந்த யோவான் ஸ்நானகனை பாத்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவாங்க, வருகிறவனாகிய எலியாவே அவன் வந்தாயிற்று அப்படின்பாரு. அல்லேலூயா. சிறுகளில் பிறந்தவன் அவன் ரொம்ப விசேஷமானவன் அப்படின்பாரு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு அழைப்பின் மேன்மைகள் இருக்குது. சகரியா எலிசபெத்தம்மாளுக்கு அப்படி ஒரு மேன்மை, அன்னை மரியாளுக்கு சர்வ வல்லவரையே குழந்தையா பெற்றெடுக்கிற அந்த பாக்கியம். அல்லேலூயா. அப்படி அந்த மேன்மைகள் வித்தியாசம். ஆனா அந்த ஒளியானவரா தேவனுடைய ஸ்தானத்தில் நம்ம யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. எவ்வளவு தெளிவா சொல்றாரு, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சியாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு உரிய மகிமைய தேவனுக்கு தான் செலுத்தணும். படைப்பின் கர்த்தருக்குரிய மகிமைய எந்த படைப்புகளுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் செலுத்தவே கூடாது. நம்ம கையின் கிரியைகளுக்கோ இல்ல தேவன் உருவாக்கின கிரியைகளுக்கோ, அதெல்லாம் படைப்பு. படைப்புக்கு படைத்தவரே
கொள்ளணும், சூரியனை படைத்தவரை தொழுது கொள்ளணும், நட்சத்திரங்களை படைத்தவரை தொழுது கொள்ளணும், வானாதி வானங்களை உருவாக்கினவரை தொழுது கொள்ளணும், பிறகு அண்ட சராசரங்களை உருவாக்கினவரை தொழுது கொள்ளணும், சமுத்திரங்களை உருவாக்கினவரை தொழுது கொள்ளணும். எந்த ஒரு சிருஷ்டியையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தெய்வத்துக்குரிய மகிமையை கொடுத்து தொழுது கொண்டக்கூடாது. ஒன்னொருக்கு விசேஷத்த மகிமைகள் இருக்குது, மேன்மைகள் இருக்குது. ஆனா தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு மாத்திரம்தான் செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே 10ல இருந்து வாசிக்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவர் உலகத்தில் இருந்தாராம், உலகமே அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. ஆனா உலகம் என்ன பண்ணல, அறியல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். அவரை அறிகிற அறிவு அநேகரிடத்துல இல்லை. பாருங்க, தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவர் சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான், மனிதர்கள் மத்தியில தான் வராரு. ஆனா என்ன பண்ணல, நிறைய பேர், கோடான கோடி பேர் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏதோ காரணம் சொல்றாங்க. பாருங்க, நமக்காய் விண்ணகம் திறந்து மன்னகம் வந்த தெய்வம், அவர் எந்த பாகுபாடும் அவற்றை இல்லை. ஆனா அவரை ஏற்றுக்கொள்றதுல என்னென்னமோ காரணம் சொல்லிக்கிட்டு அறியாமையில போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல வருங்களேன், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், அது எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மெய்யான ஒளி. அல்லேலூயா. ஒளியானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒளி பிரகாசமானவர், ஜோதி பிரகாசமானவர், ஜோதிகளின் பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை. அவர் வந்துட்டார்னா எந்த மனுஷனா இருந்தாலும் பிரகாசிக்க பண்ணிடுவார். அல்லேலூயா. ஒளிர பண்ணிடுவார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடும், ஒளிருகிற வாழ்க்கையா, மகிமையுள்ள வாழ்க்கையா, பிரகாசிக்கிற வாழ்க்கையா. அப்படி பார்க்கும் போதே பிரகாசம் இருந்துச்சுன்னா அது பார்க்கும் போதே தெரியும், தேடிலாம் பார்க்க வேண்டாம். எங்கெல்லாம் லைட் எரியுதோ பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, அந்த பிரகாசம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைந்திருக்க முடியாது. நான் உன்னை எப்படி விளக்கு தண்ணின் மேல் ஏற்றி வைத்து இருக்கிற விளக்கு போல நீ பிரகாசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்குள்ள வந்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருக்கு சொந்தமானதுல தான் வந்தாரு, அநேகரை ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்களையும் திறந்து விடுங்க, ஒவ்வொருவரையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, ஒருத்தரையும் நீங்க விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 12ல இருந்து வாசிக்கலாமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அதிகாரமா ஆண்டவர் என்ன பண்றாரு, பிள்ளைகளா மாற்றார். அதிகாரத்தின் பிள்ளைகளா, உரிமை பிள்ளைகளா, அப்படி சொந்த பிள்ளைகளா, பெற்றெடுத்த பிள்ளைகளா. அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டா போதும், அவர் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். உண்மைக்கு படைச்ச தேவனை, சர்வ வல்லவரை, அண்ட சராசரங்களை படைச்சவரை, வானாதி வானங்கள் கொள்ளாதவரை அப்பான்னு கூப்பிடுற பாக்கியம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான். அல்லேலூயா. பாருங்க, வேற யாருக்காவது நீங்க உலகத்துல எந்த மூலையிலன்னா போய் பாருங்க, வேற யாருக்கும் படைச்ச தேவனை அப்பான உரிமையோடு அழைக்கிற தைரியம் வரல. பாக்குறோம், தெய்வம்னா அப்படி நடுங்கி போய், கொலை நடுங்கி போய், அப்படி பயந்து போய், அப்படி ஒரு ஓரமா இருந்துதான் அப்படி தொழுது கொள்றாங்களே தவிர,
அப்பான்ற அந்த உரிமையோட அந்த பாசத்தோட போறவங்க யாருன்னு நீங்களோட பாருங்க, ஃபுல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த அப்பா பிதாவே அப்படின்ட்டு அழைச்சி அவருடைய சமூகத்துல உரிமையோட போய் அவர் சமூகத்துல உரிமையோட போற அப்படி ரொம்ப ஒரு உரிமையா செபிக்கிற உறவாடுற அந்த பாக்கியம் இருக்குது. அல்லேலூயா. அது ஏசப்பா கொடுத்த பாக்கியம். அவர் தானே கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்திருக்கிறார், அவர் தான் சொல்லி கொடுத்தார். அப்பா பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஏசப்பா தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்ற, நீ அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு ஜெபம் பண்ணு, பாருங்க என் நாமத்தினால நீங்க கேளுங்க அப்படின்னு பாருங்க. அப்படியே அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரமா நம்மளுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உரிமை பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் நமக்கு வந்துருது. ஆமென். அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாமே. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரு. அப்ப அப்படி ஏற்றுக்கொள்ளவங்க எப்படி இருக்காங்களாம்? ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? ஒரு நம்ம மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் அங்க உண்டாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மறுபடியும் எப்படி பிறக்கிறாங்களாம்? அது ஆண்டவர் எவ்வளவு அது மேன்மையின் பிறப்பா மாத்தி தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அந்த பிறப்பை மேன்மையின் பிறப்பா மாறுது. ரத்தத்தினால பிறக்கலையா, மாம்ச சித்தத்தினால பிறக்கலையா, புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கலையா, தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிற அனுபவம், அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்து உருவாக்குகிற அனுபவம் ரொம்ப மேன்மை உள்ளது. அல்லேலூயா. 3:1 இருந்தே வாசிக்கலாம் போலயே. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அதிகாரியா இருக்கிற நிக்கோதேமு, போதகனா இருக்கிற நிக்கோதேமு நைட்டு நேரத்துல தான் ஏசப்பட்ட வரார். ஏன்னா அந்த சூழ்நிலை காலம் எல்லாம் அப்படி எதிரா இருந்ததுனால பாருங்க, அவர் நைட்டு வராரு, வந்து கேட்கிறாரு, ரபி, நீ தேவனிடத்துல இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ல, அப்ப இவர மாதிரி ஒரு கூட்டம் இவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்களேன், பரிசேயர் கூட்டத்திலையும் ஒரு கூட்டம் தேவனை குறிச்சு நிதானிச்சு அறிஞ்சு அவரை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, ஒருவனும் தேவன் கூட இல்லைன்னா நீங்க செய்யற இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அதுவே அதுக்கு சாட்சியா இருக்குது. பாருங்க, இப்படி காரியங்களை அப்படி பார்த்து நிதானிக்கிற அந்த மனப்பக்குவம். அல்லேலூயா. அப்படி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு நான் நம்புறதுதான் கரெக்ட் அப்படின்னு அப்படி போக்குறது ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி, அது கண்களை திறந்து என்ன, ஏன், எதனால, ஏன் அப்படின்றது திறந்து பார்த்து அதை நிதானிக்கிறவங்க
பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிக்கோதேமு அப்படிதான் இருக்கிறாரு. உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு முக்கியப்படுத்துறாரு அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எவ்வளவு முக்கியம். மறுபடி பிறக்கலன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே மாட்டீங்கன்ட்டு, உள்ளேயே வர முடியாது. அப்ப அதை தொடர்ந்து வாசிக்கலாமே. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகியும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிக்கோதேமு உடனே டவுட் கேட்கிறார். முதிர் வயசுல ஒரு மனுஷன் இருந்தானா அவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? ஒருவேளை ஏசப்பா வந்து இந்த பிறவிகள் சொல்றாங்க, இத்தனை பிறவி அத்தனை பிறவி அப்படி பேசுறாரோ நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அப்ப பாருங்க, தெளிவா ஏசப்பா சொல்றாரு. அவனுடைய டவுட்டு அவன் மனசை விட்டு தெளிவா கேட்கிறான். தாயின் கர்ப்பத்துக்குள்ள இன்னொரு வாட்டி போய் பிறக்க முடியுமா என்ன? எப்படி பிறக்க முடியும்? மறுபடி பிறக்கிறதுனா என்ன? ஏசப்பா பிரதியுத்தரமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே. பாருங்க, அங்கேயே 2 முறையும் மெய்யாகவே மெய்யாக உறுதியா சொல்ற. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் மறுபடி பிறக்கிற அனுபவம் என்ன? ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம் இல்ல? ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா பாருங்க, முழுகி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது அதுதான் நம்முடைய மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு எளிமையான காரியம், ஆனா அதை நம்ம செய்யறதுல எவ்வளவு கவனமா இருக்கணும். பிறக்கலன்னா பிரவேசிக்க மாட்டாங்கிறாரு. அந்த பிறக்கிற காரியத்தை ஆண்டவர் ரொம்ப கடினமாலாம் வைக்கல. பாருங்க, அவரை விசுவாசித்து அவர் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம முழு ஞானஸ்தானம் பெறது எப்படி இருக்கு? மறுபடியும் பிறக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் சொந்த பிள்ளைகளா, உரிமை பிள்ளைகளா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அச்சா, மாம்சத்தினால பிறந்துச்சுன்னா அது எப்படிதான் இருக்கும்? மாம்சமா இருக்கும். ஆனா ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அல்லேலூயா. நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னதை குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம். எவ்வளவு தெளிவா அழகா நம்மளுக்கு புரிகிற விதத்துல ஏசப்பா எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்களேன். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுதான். அது சத்தத்தை கேட்கிறோம். அதை நம்ம யாராவது பாக்குறோமா? அது இன்னிடத்துல இருந்து வருது, இன்னிடத்துக்கு போகுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ஆவியில பிறக்கிறோமோ நம்மளும் அது போலதான் மாறிடுவோம் அப்படிங்கிறார். மாம்சத்தினால பிறந்தவர்கள் அல்ல, அதான் சொல்ல, ரத்தத்தினாலும் மாம்ச சுத்தத்தினாலும் கிருஷ்ணனுடைய சுத்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படிங்கிறார். நம்ம என்னைக்கு மூங்கி நம்ம ஞானஸ்நானம் பெற்று எழுப்புறோமோ அன்றைக்கு நம்ம புதிய சிருஷ்டிகளா, புதிய படைப்புகளா, ஒரு புதிய பிறப்பா நம்ம பிறக்கிறோம். ஆவியில புதிய பிறப்பா பிறக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமே. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே.
பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவன் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, நிக்கோதேமுக்கு அவருக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகல. கேட்கிறாரு, எப்படி எப்படி ஆகும் அப்படின்னு. ஏசப்பா சொல்றாரு, இஸ்ரவேல நீ போதகனா இருக்க, ஆனா உனக்கு இன்னும் நீயும் அறியாம தான் இருக்கியா? அப்ப சொல்றா பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நான் பார்த்துட்டே இருக்கிறேன்ப்பா, பார்த்துட்டே இருக்கிறத குறித்து நான் அறிந்த எல்லாத்தையும் சகலத்தையும் அறிந்தவர், நான் சொல்றத ஏற்றுக்கொள்றதுதான் வழி. தேவன் சொல்றத ஏற்றுக்கொள்றதுதான் வழி. அதுதான் ஆண்டவர் சொல்ல வரலாம், பூமிக்கு அடுத்த காரியங்கள் நான் சொல்லும் போதே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா, விசுவாசிக்கலன்னா, பரம காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? இதையே உங்களுக்கு நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, இன்னும் கோடான கோடி ரகசியங்கள் இருக்குது. பரலோகத்தின் காரியங்கள்லாம் ஒன்றும் இந்த சின்ன குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்க்கும், எல்லாத்தையும் பிரமிப்பா தான் பார்க்கும். அதுக்கு ஒரு பொருளுமே எப்படிதான் இருக்கும், ஏன்னா எல்லாமே புதுசு, அப்பதான் பார்க்குது. இல்ல ஒன்னொன்னையுமே அப்படிதான் பார்க்கும், அப்படியே வியந்து பார்க்கும், அப்படியே ஆச்சரியமா பார்க்கும், தொட்டு பார்க்கும். நம்மளோட மத பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாயில போட்டு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னொன்னத்தையா பார்த்து கத்துக்குது. எல்லாத்தையுமே என்ன அந்த நாலேஜ் அதுங்க கிரகிக்கிற அந்த வேகம் இருக்கு பாருங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கும். பரலோகத்தின் காரியங்கள் ஒன்றும் பார்த்தோம்னா உண்மைக்கு நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு சின்ன காரியம் கூட அவ்வளோ மகிமையா தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்கு எப்படி குழந்தையா நம்ம வரும்போது எல்லாத்தையும் எப்படி பிரமிப்பா பார்த்தோமோ, அதுக்கப்புறம் பரலோக காரியங்களை நம்ம பிரவேசிக்கும் போது நமக்கு அப்படிதான் இருக்க போகுது. ஒரு சின்ன குழந்தைங்க வியந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையும் அதுங்க அப்படியே ரசிச்சு கொண்டாடுற மாதிரி தான் நம்ம கொண்டாட போகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் காரியத்தை சொன்னாலே உங்களுக்கு விசுவாசிக்க முடியலையப்பா, பரம காரியங்களை சொன்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? அது நம்புறதுக்கு முடியாத அளவுல எல்லாம் இருக்கும். இதை நம்புறதுக்கே என்ன இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உண்மைக்கு சில பேரெல்லாம் வருஷ கணக்கா சபைக்கு போயும் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்காம இருக்காங்க. என்னென்னமோ காரணம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அதான் சொல்ல, எந்த காரணமும் சொல்லாதீங்க, ஆண்டவரை ரட்சகரை விசுவாசிக்கிறீங்கல்ல, உடனே எடுக்க பாருங்க. அதுதான் உடனடி கீழ்ப்படிதல். அதுதான் தேவன் விரும்புகிறது. அவருடைய உரிமை பிள்ளைகளா, மறுபடியும் பிறந்த பிள்ளைகளா, பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளா நம்ம மாறுகிற அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கிறது தான். அல்லேலூயா. அதை நம்ம ஒரு நாளும் தள்ளி போடவும் கூடாது, மிஸ் பண்ணவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு எந்த யோசனையோ காரணமோ நம்ம தேடிட்டு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. தெளிவா சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் நான் தான், பரலோகத்தில் இருக்கிறவரும் நான் தான், வேற யாரும் இல்லை. பாருங்க, பரலோகத்திலிருந்து வேற யாரும் இறங்கி வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி 14 இருந்து வாசிக்கலாமே. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது.
பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தெளிவான ஆழமான விளக்கத்தை ஏசப்பா சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சர்ப்பம் மோசையினால் வனாந்தரத்துல அப்படியே வெண்கலத்துல சர்ப்பத்தை செஞ்சு அப்படியே கம்பத்துல தூக்கி கட்டி வச்சாங்களோ, சர்ப்பத்தை கடிக்கும் போது பாருங்க, கொல்லிவாய் சர்ப்பங்கள் அவங்க கீழ்ப்படியாததுனால பாளையத்துக்குள்ள வருது பாருங்க. அவ்வளோ நாள் வரல, ஏன்னா அவர் அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். நைட் எல்லாம் எதுவும் வர முடியல. ஆனா தேவனுடைய பாதுகாவல் எடுக்கப்பட்டுருச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுது, உள்ள வருது. அப்ப பாருங்க, அப்ப தேவனுடைய காட்டு மிருகங்கள் எல்லாம் பூமி நம்ம ஊருக்குள்ள வந்து சேதப்படுத்துறதுனாலே நம்ம என்ன எச்சரிக்கை ஆகணும், தேவனுடைய பாதுகாவல் அங்க எடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வேதத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். காட்டு மிருகங்கள் வந்து சேதப்படுத்துதுன்னா உடனே ஆண்டவரே உடைய பாதுகாவலை பலப்படுத்துங்க அப்படின்னு அந்தந்த பகுதிகளில் இருக்க தேவனுடைய பிள்ளைங்க சபை ரொம்ப என்ன ஆகணும், அப்படியே எச்சரிக்கையா அடைஞ்சு தேவனுடைய சமூகத்துல உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பகுதிகளில் தற்கொலைகளோ விபத்துகளோ இல்ல என்ன ஒரு காரியங்கள் ஒரு விதமா தீமையா நடக்குது அப்படின்னு தெரிய வந்தா உடனே அந்த பகுதிகளில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளும் சபைகளும் ஊழியக்காரர்களும் என்ன பண்ணணும், அதை உணர்ந்து உடனே தேவனுடைய நாமத்தினால செபிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணணும், தேவ பாதுகாவல கட்டளையிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப மோசையினால ஆண்டவர் சொல்றாரு, மோசைக்கு என்ன தீர்வு கொடுக்கும்போது ஆண்டவர் வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை போல செய்யுங்க, அதை என்ன பண்ணுங்க, உயர்த்தி வைங்க. கடிக்குது, எவனை கடிக்குதோ அந்த கொல்லிவாய் சர்ப்பம் உடனே அங்க தூக்கி வச்சிருக்கு பாருங்க. எல்லா பக்கத்துல இருந்தாலும் தெரியுது, ஏன்னா வனாந்தரமா இருக்கிறதுனால அவங்க தூக்கி கட்டி வைக்க மோசையை கட்டி வச்சிருக்கிறதுனால பார்த்தா அவன் பிழைச்சிடறான். இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கொல்லிவாய் சர்ப்பம் கடிச்சிருச்சு, ஏதோ ஒரு பச்சளைய சாப்பிடுன்னு கொடுத்துருந்தா கூட நம்ம அறிவுக்கு விளங்கும் இல்ல, அதுக்கேற்ற மருந்து அது. அந்த இலை வந்து விஷத்தை முறிச்சிருச்சு, அது வேரோ இலையோ ஏதோ ஒண்ணு, அதை சாப்பிடுனா கூட நம்ம நம்பலாம். இல்ல அதை வச்சு கட்டு, இல்லைன்னா அந்த கடிவாயில வை சரியாயிரும், சரி அந்த அளவுக்கு அது வீரியம் உள்ளது போல் இருக்கு அப்படின்னு நம்ம அறிவுக்கு நம்பலாம். அதை பார்த்தாலே போதும் இவங்க பிழைச்சிடறான் பாருங்க. அதை பார்க்காதவே சாகுறான், அதை பார்க்கிறவன் பிழைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நிறைய சர்ப்பங்களை வணங்குற காரியம்லாம் அதுல இருந்துதான் வந்துருச்சு. ஆண்டவர் வணங்க சொல்லல, தொழுது கொள்ள சொல்லல, பார்க்க தான் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, பார்க்க சொன்னாரு, பார்த்தவங்க எல்லாம் பிழைச்சாங்க. இப்பயும் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி மனுஷகுமாரன் அப்படியே உயர்த்தி பூமிக்கு மேல அப்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி கட்டினது போல சிலுவை மரத்தில் அவர் பலியாக போவார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பெரும் அது எப்படி ஒரு நிலநடுற மாதிரி இருக்கு, இது நிஜமா இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, சர்ப்பம் ஆதியிலிருந்து நம்ம ஆதியாகமத்துல இருந்து பார்க்கிறோம். பிசாசு சர்ப்பத்தின் மூலமா தான் ஏவாளை ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம், தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா சர்ப்பமானது பழைய பாம்பாகிய சாத்தானாகிய சர்ப்பமானது அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, சாத்தானுக்கு ஒப்புமையா ஆண்டவர் வந்து சொல்றார். அல்லேலூயா. அவன் தலையை நசுக்கி போடுறார். சாவினாலே மரணத்துக்கு அதிபதியா இருக்கிறவனுடைய தலையை நசுக்கி போட்டு ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். பாருங்க, அப்ப அவர் பாவத்தின் உருவமா சாபத்தின் உருவமா பாருங்க, அவனை நிர்மூலமாக்குறதுக்கு அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டு, அவர் சிலுவையில அறையப்பட்டு, அவர் ரத்தத்தை சிந்தி கொடுத்து, அவர் நமக்காய் ஜீவன் கொடுத்து, நொடியில் பெற்ற ரட்சிப்பை இலவசமா நமக்கு
பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவங்க, அவரை ஏற்று கொள்றவங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க, அந்த ஒளி ஆனவர் உள்ள வந்து நம்மளை என்ன ஆக்குறாரு, அப்படியே ஜீவனா மாத்துறாரு. அவர் ஜீவன், நம்ம ஜீவனாகி அந்த ஜீவன் நமக்கு ஒளியா மாறுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து அப்படி உயர்த்தப்படணும். அவர் மரணத்தை குறிச்ச காரியத்தை தெளிவா சொல்றார். பாருங்களேன், அவர் விசுவாசிக்கிறவன் கெட்டு போயிடவே மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான், முடிவில்லாத வாழ்வை அடைவான். மனுஷன் ஆதியில இழந்தது அதுதான். பாருங்க, சாவு மனுஷனுக்கு ஆண்டவர் நியமிக்கவே இல்லை. பாருங்க, அவன் வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செஞ்சதுனாலதான் மரணம் வந்துச்சு. ஆண்டவர் அது இல்லாம ஆக்குறார். நித்திய ஜீவனா, முடிவில்லாத வாழ்க்கையா, பரலோக பேரின்ப வாழ்க்கையா மாற்றி கொடுக்கிறார். அதற்காக தான் அவர் உயர்த்தப்படுறாரு. அல்லேலூயா. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். பாருங்க, கிறிஸ்துமஸோட மையம் ஏன் அவர் மனுஷனா பிறந்தார், ஏன் மனுஷனா பிறந்தார் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை அடையணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவன் மனிதர்கள் மேல வைச்ச அந்த அன்பு தான் அப்படியே அவர் மனுஷனா பிறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படிங்கிற பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசிக்காதவன் உட்பட்டாயிற்று அப்படிங்கிற. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, விசுவாசிக்காதவங்க மேல ஆக்கினை தீர்ப்பு வருதான் பாருங்க. அவங்க கிரியைகள் எப்படி இருக்குதான், பொல்லாததா இருக்குதான், பொல்லாததா இருக்குதான். அதனாலதான் என்ன பண்ணுது, ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவா மாறுது. அது சொல்றாரு பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன் இருட்டிலேயே தான் இருக்கிறான், மறைவிலேயே தான் பேசணும், மறைவிலேயே தான் செயல்படுவான், மறைவிலேயே இருட்டிலேயே அந்தரங்கத்திலேயே அப்படியே தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஒளிக்கு வரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வேற வேற வச்சிருப்பாங்க, ஆனா உள்ள பாருங்க அவங்க அந்த இருளுக்குள்ள இருக்கிற அந்த முகத்தை வெளியே காமிக்கவே மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, அவன் கிரியைகள் பொல்லாததா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், ஒளிய பகைக்கவே செய்யறான், ஒளிக்கே வரமாட்டேங்கிறான். இருள் தான் அவனுக்கு நல்லா தெரியுது, ஒளிக்கு வர்றதுக்கு. ஏன்னா வந்தா அசிங்கப்பட்டுருவான், ஏன்னா அவ்வளோ கேடா இருக்கு, பொல்லாங்கா இருக்கு, அவ்வளோ கேடுள்ளதா இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். ஆனா சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். சத்தியத்தின்படி செய்யறவன், நற்கிரியைகளை செய்யறவன் பாருங்க. நல்லது செய்யறவங்க தைரியமா சாதாரணமா இருப்பாங்க, யார் என்ன பேசினாலும் என்ன இது பண்ணாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படிம்பாங்க. அவங்க தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு போவாங்க. எதை பத்தியும் பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த வேலையெல்லாம் யாரையோ தூண்டி விட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த மாதிரி வஞ்சக வேலையெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. அதான் சொல்றாரு, ஒளிக்கிட்ட ஏன் வராம இருக்கிறான், ஒளிக்கிட்ட ஒரு மனுஷன் வராம இருக்கிறான்னா அவன் பொல்லாங்கக்குள்ள இருக்கிறான், அவன் செயல்கள் சரியா இல்லை. இப்போ ஒளிகிட்ட வரானா, சத்தியத்தின்படி செய்கிறவன் தைரியமா ஒளியினிடத்தில் வருகிறான் அப்படின்னு. எவ்வளோ அவன் போதகனா இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் வந்து ஏசப்பா அவனுக்கு விளங்கும்படி சொல்றாரு. அல்லேலூயா.
நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து யார் கேட்கிறாங்களோ அவங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய திராணிக்கு தக்கதான் ஆண்டவர் பேசுவார், எளிமையா பேசுவார். இந்த மாதிரி ஆழமான காரியங்கள் சில இடங்கள்ல தான் பேசுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்களுக்கு புரியும். அவன் போதகனா இருக்கிறதுனால, இஸ்ரவேல்ல போதகனா இருக்கிறதுனால, வேதத்தை அதிகமா வாசிச்சு தியானிக்கிறவனா இருக்கிறதுனால ஆழமான காரியத்தை குறிச்சு அவங்ககிட்ட பேசுறாரு. எப்ப விசுவாசிக்கணும் தேவனே. அதுக்காக தான் தேவன் வந்து மனுஷனா பிறந்தாருன்னா அதுக்காக தான் பிறந்து இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாதான், ஒவ்வொருவரும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெறணுன்றதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்குது, படைத்தவருடைய விருப்பமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, அந்த வார்த்தையானவர் தான் மாம்சமா இயேசு கிறிஸ்துவா பிறந்திருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய மகிமை எப்படி இருக்குது? பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு ஒரே பேரானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற நம்ம ஆவியினாலே பிறந்தவர்கள், மறுபடி பிறந்தவர்கள். அப்படி ஆவியினால பிறக்கப்பட்டு அந்த மேன்மையின் மண்டலத்துல வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்க பூமிக்கு சும்மா விளையாட்டுக்கெல்லாம் வந்து பிறக்கல தகப்பனே, எங்கள் மீட்புக்காக பிறந்திருக்கிறீங்க. உம்முடைய அன்பு இந்த அளவாய் அன்பு கூர்ந்தார். உம்முடைய அன்பு உங்களை மனிதனாய் பிறக்க வைத்திருக்கிறது தகப்பனே. எங்களுக்காக, எங்கள் மீட்புக்காக, இந்த ரட்சணியத்திற்காக நாங்கள் மனித குலம் இழந்து போன அந்த முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை, சாவே இல்லாத நிரந்தர வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்காக பிறந்திருக்கிறீர். அல்லேலூயா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. முழுகி ஞானஸ்நானம் பெறும்படியாய், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கும்படியாய் கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆவியினாலே பிறந்தது ஆவியாயிருக்கும் அப்பா. எங்களை தகப்பன் ஆவியினாலே பிறக்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளியானவரே, மெய்யான ஒளியானவரே, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்து அப்பா, ஒளியின் பிள்ளைகளாய், எப்பொழுதும் சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய், எங்கள் செயல்கள் எல்லாம் எப்பொழுதும் அப்பா சத்தியத்தின்படியாய், ஒளியாய் இருக்கும்படியாய் கிருபை செய்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இந்த மெய்யான ஒளியை அறியணுமே அப்பா. என் தகப்பனே, உம்மை விசுவாசிக்கணுமே, உம்மை அறிகிற அறிவை பெறணுமே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை தகப்பன் கட்டளையிட்டாருங்க அப்பாவுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களில் என் தகப்பனே, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்க பிறக்கணும் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பத்துல வீட்டில நீங்க பிறக்கணும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பிறப்பை நாங்கள் அர்த்தமுள்ளதாய்
உங்க பிறப்பை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அசுத்தமான காரியங்களில் ஒருவரும் ஈடுபடாதபடி என் தகப்பனே நீர் ஏன் பிறந்திருக்கிறீர், எப்படி எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறீர், என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கிறீர், பரிசுத்த தேவன் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் என்கிற அந்த உணர்வை என் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க அப்பா. உங்களுடைய பிறப்பை கொண்டாடுகிற கொண்டாட்டம் பரிசுத்த கொண்டாட்டமாயிருக்கட்டும், பரிசுத்த கொண்டாட்டமாயிருக்கட்டும். குடும்பம் குடும்பமாய் சந்தோஷமாய் சபை சபையாய் என் தகப்பனே அப்பா ஆவியினால் நிரம்பி நல்ல தகப்பனே பரிசுத்த கொண்டாட்டமாய் கொண்டாடும்படி ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டுங்க. கொண்டாட்டம்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் எந்த பாவமும் உள்ள நுழையக்கூடாதபடி தேவன் கருத்தாய் காத்து கொள்ளுங்க அப்பா, தேவன் கருத்தாய் காத்து கொள்ளுங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. குடித்து வெறித்து கொண்டாடுகிறவர்கள் உம்முடைய பிறப்பு நீர் எத்தனை மகத்துவம் உள்ளவர், நீர் ஏன் மனிதனாய் பிறந்தீர், ஏன் நாங்கள் உண்மை விசுவாசித்திருக்கிறோம், ஏன் நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று அறியாதவர்களா இருக்கிறாங்களே, அந்த உணர்வை கொடுங்க அப்பா, அந்த வெளிச்சத்தை கொடுங்க, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுங்க, பாவங்களிலிருந்து விடுதலையாக்குங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உலகம் முழுவதிலும் உடைய பிறப்பை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அனுகிரகம் பாராட்டுங்க, ஆசீர்வதித்தருளுங்க அப்பா. நீங்கள் பிறந்தது எத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்திருக்கிறது தகப்பனே. பரம காரியங்களை சொன்னால் உங்களுக்கு விளங்காது, எப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னீங்களே என் தகப்பனே, எங்களுக்கு விளங்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும், குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும், குடும்பங்களிலே குதூகலம் உண்டாயிருக்கட்டும், குடும்பங்களிலே களிகூறுதல் உண்டாயிருக்கட்டும், குடும்பங்களிலே நன்மையும் கிருபையும் பெருகட்டும். நன்றி அப்பா, ஆசீர்வதித்தருளுங்க அப்பா. நன்றி அப்பா. கொடான கொடி சோத்திரங்கள் தகப்பனே. சேஷமாய் எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சபையை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிப்பீராக. உடைய பிறப்பின் மேன்மையை, எங்கள் மறுபடி பிறக்குதலின் மேன்மையை நாங்கள் அறிந்து உணர்ந்து தகப்பனை மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்து விடுங்க. சிந்தைகளை தகப்பனை கட்டுகளை அறுத்து போட்டு தெளிந்த சிந்தனையை தந்தருளுங்க. நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க, நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. நீங்க எங்க இல்லத்துல எங்க உள்ளத்துல நீங்க பிறங்க அப்பா. அப்பா நன்றி அப்பா. எப்பொழுதும் பெற்றவர்களாய், எப்பொழுதும் தாங்கினவர்களாய், எப்பொழுதும் அப்பா உம்மால் பிரகாசிப்பிக்கிற ஒளிகளாய் நாங்கள் வாழும்படி ஆசீர்வதித்தருளுங்க. வாழ்ந்திருக்க செய்யுங்க, செழித்திருக்க செய்யுங்க, உயர்ந்திருக்க செய்யுங்க. நன்றி அப்பா. சகல துதிகன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.